திருமணம் கடந்த உறவுல வந்து கணவர் கண்டுபிடிச்சிட்டாரு, மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க. மனைவி கண்டுபிடிச்சி ஆட்களை வச்சு கொலை பண்றாங்க. ஆணு கண்டுபிடிச்சா அவனே நேரடியா போயிட்டு கொலை பண்றாரு. ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்றீங்க. இதுக்கு மட்டும் உடம்பு கெட்டு போவாதா? மனசு கெட்டு போவாதா? சாக்லேட்னா கூட உனக்கு ஹோம் மேடு வேணும். ஆமா. ஃபுட்டுனா உனக்கு ஹோம் மேடு வேணும். அஃபேர் மட்டும் வெளியே வேணும். சூழலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக்க உள்ளவர். திருத்திக்க மாட்டேன், நான் வந்து இஷ்டத்துக்கு செய்ய தான் செய்வேன்னா அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் நாட் ராங். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், கள்ளக்காதல் என்பது தவறே கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதுக்கான பேஸ் என்ன, எங்கேருந்து அந்த பிரச்சனை தொடங்குது? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறதுக்கு பேரே வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, த ஃபார்பிடன் ஃப்ரூட் இஸ் மோர் டேஸ்டியர் அப்படிம்பாங்க. திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஆண்களை தனியாகவோ பெண்களை தனியாகவோலாம் குறை சொல்ல முடியாது. ஒரு கள்ள உறவு இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆணும் பெண்ணும் சம்மந்தப்பட்டது தான் அது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து செக்ஸு கிடையாது. அப்புறம் என்ன ஆகிடுனா, இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக ஒரு உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் பொதுவாக பேசக்கூடிய ஆள் யாராக இருக்குன்னா வீட்டில் இருக்க குழந்தையா மட்டும்தான் இருக்கும். இந்த கணவர் தான் மகன்கிட்டயோ தான் பேசுவார். அந்த அம்மா தன்னுடைய மகள்கிட்டயோ மட்டும்தான் பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேராக பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விழுந்துடும். காசு அங்கே வச்சுக்கிறேன் பாரு, அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறா. அதெல்லாம் அங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பாடு எடுத்து வச்சுருக்காங்க, உங்கள் அப்பா வர சொல்லு. பெண்கள் எதிர்பார்க்கறது எ குட் லிசனர். நல்ல நம்ம பேசுகிறத கவனித்து காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு ஒரு. ஏன்னா இந்த கேப் ஒன்று உழுது பார்த்தீங்களா, அந்த கேப் விழும்போது பெரும்பாலான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பூரா இனிஷியேட்டட் பை ஆம்பளை தான். டைவர்ஸ் வாங்கணும், இந்த சொசைட்டி என்ன நினைக்குமோ என்ன செய்யுமோ அப்படின்லாம் யோசிச்சு தான் அந்த உறவுக்குள்ளே போனீங்களா? அதை விட டைவர்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எப்படி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் எப்படி இருக்கிறாங்களோ அதே வந்து இது லைஃப் பார்ட்னர்ஸ். அது பேரே அதான். அப்படி மேக் இட் சிம்பிளா எடுத்துக்க முடியுமான்றதானே எடுத்துக்க முடியாத. ஒரு 25 வருஷம் நம்ம ஒன்னா வாழ்ந்துருக்கிறோம், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இருந்திருக்கிறோம். உனக்கு நான் பார்த்து செஞ்சிருக்கிறேன், எனக்கு நீ பார்த்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கிற. இப்போ நீ என்கிட்ட இல்லைன்னா நான் என்ன பண்றது? அதுக்கு தான் பேர் இன்செக்யூர் ஃபீலிங், இன்செக்யூரிட்டி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் வருந்தியாகணும், தப்பு செய்தவன் திருந்தியாகணும். ஒரு பேரு சென்னைக்கு வராரு, மறைக்காயர். யார் இவர்? அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். சமீப காலமாக நிறைய வீடியோஸும் சரி, நிறைய செய்திகளும் என்னவா வந்துட்டு இருக்குன்னா, கொலைகள் நடக்குது. எதனாலனா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரு. திருமணம் கடந்த உறவுல வந்து கணவர் கண்டுபிடிச்சிட்டாரு, மனைவி கண்டுபிடிச்சிட்டாங்க. மனைவி கண்டுபிடிச்சி ஆட்களை வச்சு கொலை பண்ணுறாங்க. ஆணு கண்டுபிடிச்சா அவனே நேரடியாக போயிட்டு கொலை பண்ணுறாரு. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாமா, இல்லை ஏற்கனவே சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை தான் இப்போ வீடியோஸ் வரதுனால தெரியுது அப்படி புரிஞ்சுக்கலாமா? இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அதுக்கான பேஸ் என்ன, எங்கேருந்து அந்த பிரச்சனை தொடங்குது? எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம் கடந்த உறவு அப்படிங்கிறதுக்கு பேரே வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, த ஃபார்பிடன் ஃப்ரூட் இஸ் மோர் டேஸ்டியர் அப்படிம்பாங்க. ஏன்னா பைபிளில் வந்தது இல்லை, ஃபார்பிடன் ஃப்ரூட் அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு. அதில் சொல்லப்பட்ட கான்டெஸ்ட் வேறு. பட் இங்கே சொல்லக்கூடிய கான்டெஸ்ட் என்னென்னா, திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்னென்னா, இதில் வந்து ஆண்களை தனியாகவோ பெண்களை தனியாகவோலாம் குறை சொல்ல முடியாது. ஒரு கள்ள உறவு இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆணும் பெண்ணும் சம்மந்தப்பட்டது தான் அது. சரியா? இதுக்கு முக்கியமான காரணம் வந்து செக்ஸு கிடையாது. செக்ஸுன்றது வந்து அந்த ஒரு 5 மினிட்ஸோட முடிஞ்சு போகிற ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு த்ரில்லுன்னு ஒன்று எதிர்பார்க்குறாங்க பார்த்தியா, அந்த த்ரில் வந்து ஒரு கூடுதல் இதை கொடுக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, திருமணத்துக்கு முன்போ, அதாவது காதல் திருமணமாக இருந்தால் திருமணத்துக்கு முன்பாக, இல்லை அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் திருமணமான புதிதில் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம், அதாவது ரொம்ப நெருக்கம், அந்த உடல் சுகம் அப்படின்ற ஒரு உடல் நெருக்கம்ன்றது ஏற்பட்ட பிறகு அந்த ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கேரிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் தொய்வு விழ ஆரம்பிச்சிடும். தொய்வுனா ரெண்டு பேருக்குமே
ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டில் வேலை அது இதுன்னு அவங்க ஒரு பக்கம் எரிச்சலாக இருக்கும். இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் வீட்டு வேலையும் பார்ப்போம், ஆஃபீஸ்க்கும் போகணும், குழந்தைங்க பார்க்கணும். அப்புறம் ஆம்பளைங்கன்னு எடுத்தோம்னா அவன் ஒரு பக்கம் வேலைன்னு சுற்றிக்கிட்டு இருப்பான். சம்பாதிக்கணும், காசு வேணும், அப்புறம் குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு இந்த தலைவலியில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவர்களை அறியாமலேயே ஒரு சின்ன கேப் விழ ஆரம்பிக்கும். அந்த கேப் விழும்போது விழுதுன்றதை கவனித்து அதை சரி பண்ணணும். அதை கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நாம் வந்து மனைவிட்ட அதிகமாக பேச மாட்டோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அல்லது குறைஞ்சபட்சம் தினமும் ஒரு அரை மணி நேரம் எல்லா வேலையும் தூக்கி வச்சுட்டு 2 பேரும் உட்காந்து தனியாக பேசணும். எதை பற்றி தான் பேசணுன்னெலாம் கிடையாது. சினிமா பற்றி பேசலாம், பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம், எதை பற்றி வேணாலும் பேசலாம். எதையாவது பற்றி பேசணும். ஆனால் சண்டை வர்ற மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து பேசக்கூடாது. உங்கள் அப்பா அன்றைக்கி அப்படி பண்ணார் தெரியுமா, உங்கள் அக்கா இன்றைக்கி இப்படி பண்ணாங்க தெரியுமா அப்படின்லாம் சண்டை வர்ற சப்ஜெக்ட்லாம் எடுக்கக்கூடாது. சாதாரணமான சப்ஜெக்ட்ஸாக ஏதாவது எடுத்து அந்த படம் பார்த்தியா எப்படி இருந்தது அப்படி இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த அந்யோன்யம் குறையாமல் இருக்கும். அது குறையும்போது தான் ஒரு கேப் விழும். அந்த கேப் எப்போ விழுந்ததுன்னு இவங்களுக்கே தெரியாது. அப்புறம் என்ன ஆகிடுனா இவங்க 2 பேருமே தனித்தனியாக ஒரு உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. 2 பேரும் பொதுவாக பேசக்கூடிய ஆள் யாராக இருக்குன்னா வீட்டில் இருக்க குழந்தையாக மட்டும்தான் இருக்கும். இந்த கணவர் தான் மகன்கிட்டயோ தான் பேசுவார். அந்த அம்மா தன்னுடைய மகள்கிட்டயோ மட்டும்தான் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் நேராக பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விழுந்துடும். காசு அங்கே வச்சுக்கிறேன் பாரு, அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறா. அதெல்லாம் அங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பாடு எடுத்து வச்சுருக்காங்க, உங்கள் அப்பா வர சொல்லு. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா தன்னை அறியாமலேயே அந்த கேப் விழுந்துருது. ஒரு வர்க்க கண்ணோட்டத்தோட பார்க்க முடியுமா இது ஏழைகளுக்கு? இல்லை இது வர்க்கம்லாம் இதில் எதுவுமே கிடையாது. இல்லை இப்போ நிறைய இப்போ 3 BHK வீடு இருக்குன்னா அவங்களுக்கு வேற மாதிரியான பிரச்சனை இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அதாவது பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற குடும்பங்களில் கூட பேச்சுவார்த்தைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் கேட்குறேன். குறைஞ்சபட்சம் பொருளாதாரம் சார்ந்தாது பேசி ஆகணும். அரிசி இல்லையா போய் வாங்கி வாயா அப்படின்னு சொல்லியாவது பேசி ஆகணும். கொஞ்சம் பணம் வசதி அதிகரிக்க இந்த கேப் வந்து ரொம்ப பெருசாகவே மாறுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாகிடும். ஏன்னா பொருளாதாரம் சார்ந்து இன்னொருத்தர் சார்ந்து இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபெமிலியாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டென்ட் அப்படிம்பாங்க. அதாவது பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ என்ன நடக்கும்னா நான் சொல்கிறது அளவுகோல் வந்து யாருக்குமே இப்போ நான் சொல்ல மாட்டேன் இவங்க அழகாக இருக்காங்க இவங்க அழகாக இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பொதுவாக அழகுன்ற ஒரு கண்ணோட்டத்தை வச்சு பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கூட அப்படி அழகாக தெரிஞ்ச தன்னுடைய மனைவியை நாள்பட பார்த்து பழகிடும். நீ ஐஸ்வர்யா ராய் கூடவே டெய்லி இருந்தேன்னு வச்சுக்க, ஐஸ்வர்யா ராய் பெரிய அழகியே தெரியாது பார்க்குறதுக்கு. கரெக்டா? இல்லை இப்போது வேற ஒருத்தர் கூட பேச ஆரம்பிக்கிறோம், அது ஒரு உறவாக மாறுது. கணவரை விட்டோ மனைவி விட்டோ நம்ம வெளியே போயிட்டு பேசுகிறோம். நீ அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், அது வந்து இயல்பாக நடக்கிறது கிடையாது. யூ ஆர் சூஸிங் தட் ஒன் அப்படின்றது. இப்போ அந்த சூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள நெருக்கிறது என்ன? அது வந்து ஆணுக்கு வந்து சூஸ் பண்ணுற அளவுக்கு நெருக்கிறது எதுன்னு கேட்டேன்னா காஜி. 95% இல்லை 98% ஆண்கள் காஜி பிடிச்சவங்க தான், நான் உட்படன்னு கூட வச்சுக்கிங்க. ஆனால் அதை அடக்கிக்கிட்டு ஒழுக்கமாக இருந்தால் தான் அவன் வந்து நல்ல குடும்பத்தை வச்சு நடத்த முடியும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இவனுக்கு பெண்கள் அதை சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன? பெண்களுக்கு வந்து கம்பானியன்ஷிப். ஆம்பளைக்கு வந்து முதல்ல என்ன கவர்ந்து இழுக்கக்கூடிய விஷயம்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் கவர்ந்து இழுக்கும். ஆணுக்கு வந்து முதல் ஈர்ப்புன்றதே ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான். பெண்ணுக்கு வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஈர்ப்பு தராது. பெண்ணுக்கு வந்து கம்பானியன்ஷிப் தான் பிடிக்கும். இல்லை ஆணுக்கும் அந்த கம்பானியன்ஷிப் தேவைப்படும்ல. ஆணுக்கு கம்பானியன்ஷிப் ரெண்டாவது. கம்பானியன்ஷிப்ன்றதெல்லாம் சும்மா ஆம்பளைலாம் ஏமாத்துறது. கம்பானியன்ஷிப் யாருக்குப்பா வேணும்? நல்லா பேசுகிறவங்களுக்கு தான் வேணும். ஆணுக்கு இயல்பாக பேச வராது. இப்போ நீங்கள் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டேன், ஆனால் ஷார்ட் ரெடி போகலாமாண்ணே அப்படின்னு சொன்னோன்னே நான் ஸ்டாப்பாக 20 நிமிஷம் அரை மணி நேரம் நம்ம பேசுகிறோம், 1 மணி நேரம் கூட பேசுகிறோம். ஆனால் சும்மா ஒரு டீ கடையில் போய் நம்ம 2 பேரும் டீ குடிப்போம். நம்ம தான் டீ குடிச்சிருக்கோமே எத்தனையோ நாள். டீ குடிக்கும்போது நீங்கள் நானும் எதாவது பேசிக்கிட்டோமா? நான் என்ன பண்ணுவேன், டீயை குடிச்சு ஒரு தம்மை பற்ற வச்சுட்டு அப்படியே டீயை குடிச்சு வண்டி வந்துருச்சுப்பா நான் கிளம்புறேன். அதிகபட்சம் உங்ககிட்ட நாங்கள் டீ குடிக்கிறப்ப இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் என்னவா இருக்குது சொல்லு? அவ்வளோதான். இப்போ காசு கொடுத்துட்டேன், இல்லைனா இப்போ ஆட்டோ வந்துருச்சு.
இதை தாண்டி நான் ஏதாவது உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, இதுதான் ஆம்பளைக்கு உள்ள விஷயம். ஆம்பளையால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து ஆம்பளைங்க வளர்த்துக்கணும். வளர்த்தாதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் வரும். ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களுக்கு நிறைய பேச முடியும். அவங்களுக்கு பேசுகிறதுனா சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நான் பார்த்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு லேடின்னு வச்சுக்கங்க, கிளம்பி அவங்க தங்கச்சி ஊருக்கு போகிறாங்க. 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. இங்கேருந்து கிளம்பும்போது ஃபோன் பண்ணி பேசிட்டு போய் பஸ் ஏறி போயிட்டாங்க. அங்கே தங்கச்சி வீட்டில் 4 நாள் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து ட்ரெயினில் ஏறி கிளம்பி வராங்க. இங்கே வந்தவுடனே மறுபடியும் ஃபோன் பண்ணி தங்கச்சிக்கு பேசுகிறாங்க. 4 நாள் அங்கேருந்து பேசி முடிச்சுட்டு ஊருக்கு வந்த உடனே திரும்பவும் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கா? அதுதான் பெண்கள் எதிர்பார்க்கக்கூடியது. என்னென்னா, பெண்கள் எதிர்பார்க்கறது எ குட் லிசனர். நல்ல நம்ம பேசுகிறத கவனித்து காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு ஒரு. ஏன்னா இந்த கேப் ஒன்று உழுது பார்த்தீங்களா, அந்த கேப் விழும்போது பெரும்பாலான எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பூரா இனிஷியேட்டட் பை ஆம்பளை தான். இப்போது ஒரு பெண் சொல்கிறத லிசனராக வந்து வீட்டில் யாருமே இல்லை, ஒரு கேப் விழுது, இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே குழந்தைங்க மூலமாக தான் நடக்குதுன்றது பரவலாக எல்லார் வீட்லையுமே இருக்கிற பிரச்சனை தான். ஆமாம், பர்டிகுலராக இவங்க வீட்டில் தான் இருக்குது, அவங்க வீட்டில் தான் இருக்குது அப்படின்றது இல்லை. அப்படிலாம் கிடையாது. ஆனால் எல்லாராலையுமே அதை மேனேஜ் பண்ண முடியுதுல்ல. அங்கே தான் ஒரு சிலர் வந்து இந்த அட்வென்ச்சரஸ் அப்படின்ற ஒரு நேச்சர் இருக்கும். ஓகே, செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படின்னு நிறைய. இன்னொரு புரிஞ்சுங்க, வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான் தப்பு செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. புரியுதா? நல்லவனாக இருக்கவன் பூரா வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை பயன்படுத்திப்போம். பெண்களை பொறுத்தவரை அந்த கம்ஃபர்ட் ஜோனில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சாலே ஃப்ரீயாக பேச ஆரம்பிப்பாங்க. ஃப்ரீயாக பேச ஆரம்பிக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் முன்னாடி வர பார்ப்போம். அப்படி வர பார்த்தாலே அதை உணரும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவாய்ட் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அதை பெண்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவனோட எண்ண ஓட்டங்களை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆண்கள்லாம் எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் அந்த ஸ்கில் இருக்காது. ஏன்னா பேசிக்கலாக ஆம்பளைங்க வந்து புவர் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு ஆம்பளை வந்து பயங்கரமாக கம்யூனிகேட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து அந்த ஸ்கில்லை தனியாக உட்காந்து டெவலப் பண்ணான்னு அர்த்தம். இல்லைனா வராது. இப்போ நானே வந்து இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நல்லா உங்களுக்கு இப்போ ஆடியன்ஸுக்கு இப்போ ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம சொல்கிறோன்னு நம்புகிறோம். அது காரணமே என்னென்னா, நான் ஒரு 35 வருஷமாக மார்க்கெட்டிங்கில் இருந்ததுனால. மார்க்கெட்டிங்கில் இருந்துறீங்க, டீச்சராக அந்த காரணத்தினால தான் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை என்னால் வளர்த்துக்க முடிஞ்சுது. நான் வேறு எதுலையாவது இருந்திருந்தேன்னா இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்திருக்காது. ஏன்னா எனக்கு அன்றாடம் சோத்துக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணால் தான் சோறு. இல்லை இப்போது ஒரு கம்பெனியன்ஷிப்பை தாண்டி வேற சூழல்களும் இருக்குதா? இப்போ வந்து வேலைக்கு போகாத ஒரு புருஷன் வீட்லயே இருக்கிறான், இல்லை டெய்லியும் குடிச்சிட்டு வரான், டெய்லியும் அடிக்கிறான், டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்கு. இல்லை அதெல்லாமே என்னது, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் தானே. இன்டிமசி குறையிறதுக்கு உண்டான பல காரணங்களில் அதுவும் ஒரு காரணம் தான். ஒருத்தன் வேலைக்கே போய்கிட்டே இருக்கிறதுனால இன்டிமசி குறையுது. ஒருத்தன் வேலைக்கே போகாமல் இருக்கிறதுனால அவனை நம்மளை குறை சொல்லக்கூடாதுன்றதுக்காகவே அவன் கம்யூனிகேஷனை குறைச்சிப்பான். நம்ம எதாவது பேசினா ஏன் வேலைக்கு போகலன்னு ஆரம்பிச்சிருவாங்களோன்றதுக்காகவே பேசுகிறத குறைச்சிருவான். இப்படி எப்படி இருந்தாலுமே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லு அந்த கம்யூனிகேஷன் கேப் விழ இவங்களுக்கு பேசணும். ஆம்பளைக்கு பேசாமல் இருக்கணும்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு தடவை என் மனைவி ஊருக்கு போயிருக்காங்க. 3 நாள், அதாவது 2 பகல் 3 ராத்திரி. நானும் என் பையன் மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். வந்தவுடனே அவங்க அம்மாட்ட சொல்லலாம், அம்மா 3 days ஆச்சு, அப்பாவும் நானும் வீட்டில் தான் இருந்தோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றுமே பேசிக்கவே இல்லைம்மா அப்படின்னா. உண்மையிலே லிட்டரலாக ஒன்றுமே பேசிக்கல. அவனுக்கு பேக்கெட் பண்ணி அவன் ஜிபேயில் இருக்குது, சைக்கிள் இருக்குது, ஃபோன் இருக்குது. ஸோ அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான், நான் என் வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அப்போ எங்கள் 2 பேருக்கு கம்யூனிகேஷனுக்கே நடுவில் ஒரு லேடி தான் தேவைப்படுது, அம்மான்ற பேரில், மனைவின்ற பேரில். அப்போ இந்த பிரச்சனை தான் வந்து கவனிக்காமல் விடும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அது ஒரு சில பெண்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களே தன்னுடைய கணவரிடம் கம்யூனிகேஷனை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கணவனும் அந்த கம்யூனிகேஷனுக்குள்ளே வரலைன்னா என்ன ஆகும்னா எரிச்சல் ஜாஸ்தியாகும்.
இந்த பாதி சண்டைகளே காரணம் என்னென்னா, ஆங்கிலத்தில் ஒரு புக்கே இருக்குது, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படின்னு. ரெண்டும் வேறு வேறு கிரகத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு. அப்போ அதை அப்படி வேறு வேறு ஆட்கள் தான். அவங்க 2 பேரும் ஒத்து போகிறதுக்கு உண்டான ஒரே இடம் வந்து ஒன்று சாப்பாடு டேஸ்ட்டில் இருக்கலாம், அது ஒத்து வராது. இல்லை, இந்த திருமணம்ன்ற இந்த கமிட்மெண்ட் வந்து இதை ஒத்து போக வைக்க முடியாதா? அது திருமணம்ன்றது வந்து ஒரு ஏற்பாடு தாம்மா. நாம் வந்து சினிமாலாம் பார்த்துட்டு கதையெல்லாம் படிச்சுட்டு அதை ரொம்ப எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டு பார்க்குறோம். அது புனிதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு பொருளங்காவும் கிடையாது. ஒரு வசதி, 2 பேருக்கும் ஒரு வசதிக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஏற்பாடு. சரியா? அந்த வசதிக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் முன்ன பின்ன 1 2 இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகலைன்னா பெரிய குழப்பந்தான் வரும். என்னென்னா, நீ ஏன் வழிக்கு வான்னு சொல்லி இவன் கூப்பிட்றது, அந்த பொண்ணு நான் ஏன் வழிக்கு நீ வான்னு கூப்பிட்றது. அப்போ தான் அது ஆரம்பத்தில் அப்படி தான் முட்டிக்கும். அப்புறம் தெரிஞ்சிடும் அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு. அதான் நான் ஏற்கனவே சொன்னது, ஆம்பளையை பொறுத்தவரை சான்ஸ் கிடச்சிதுன்னா பாஞ்சிருவான். சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த வாய்ப்பை உருவாக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த வாய்ப்பை உருவாக்கினால், அந்த உறவில் ஈடுபட்டால், என்னுடைய அன்றாட லைஃப் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றத அந்த 1 செகண்ட் யோசிச்சான்னு வச்சுக்க, அவன் அங்கே போக மாட்டான். ஏன்னா இப்போ நான் பார்க்குறேன், சொசைட்டி வந்து இந்த ரீல்ஸ்னு எல்லோரும், நானும் பெருசு மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னு நினச்சிக்காதீங்க. லிபர்ட்டி அப்படின்றது வேறு, அத்துமீறல்ன்றது வேறு. என்னென்னா, நீங்கள் யூ கேனாட் பி அ ராங் எக்ஸாம்பிள் டு த சொசைட்டி. அன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு பொண்ணு வந்து சொல்லுது அவங்க அப்பாட்ட, அப்பா காலேஜில் ப்ரொஃபஸர் வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொன்னாங்க, மார்க்லாம் குறைஞ்சிச்சான், அம்மாவை கூப்பிட்டு போ. இல்லைப்பா, அம்மாவை கூப்பிட்டு போனால் அம்மாவுக்கு மேடத்திட்ட ஒழுங்காக பேச வராது அப்படின்னு அந்த மேடம் நான் சொன்னேன், இதோ உடனே வர்றேன்னு அவர் கிளம்பி போகிறாராம். போயிட்டு அந்த அம்மா ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேடம் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க, மேடம் இப்படி திரும்புங்க. 1990 ஒரு படம் வந்து அதில் வந்து கேட் வின்ஸ்லெட் மாதிரியே இருக்கீங்க மேடம் அப்படி இப்படின்னா இவர் அப்படியே விடுவாராம். அந்த ப்ரொஃபஸர் வந்து அப்படியே மயங்கிடுவாங்களாம். அப்புறம் மேடம் ஏதோ ரம்யா பற்றி ஏதோ சொன்னீங்க, ரம்யா நம்ம பொண்ணுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பொண்ணை வச்சுக்கிட்டு அப்பா கடலை போடுறாருன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணுறீங்களே, வெக்கமாக இல்லை? இவங்க எல்லாம் இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்க வந்து யாரை குறை சொல்லிட்டு இருக்கிறான், பெண்கள் குறைந்த ஆடையில் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னு. ஆடை அவங்களோட சொந்த விஷயம், அதில் எதுவும் எந்த தப்பும் எனக்கு தெரியல. இது வந்து கேரக்டரு. அதாவது என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து ஒரு பொம்பளையை கரெக்ட் பண்ணுறதுல பெரிய கில்லாடி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா நீங்கள்? இது கேரக்டரை பாதிக்கிற விஷயம், புரியுதுங்களா? இதுதான் இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்னதாக நடக்கும். அப்புறம் தான் பார்த்தா தெரியும் இது எல்லாமே நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ திருமணம் கடந்த உறவில் வேற ஒரு அஃபேரில் போயிடுறாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதனால தான் அதை யோசிக்கணும் அப்படின்றீங்க. ஆனால் சில பேர் வந்து அதை கண்டினியூ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் 2-3 கேட்டகரி நீங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த பெண்ணும் இந்த ஆணும் ஏற்கனவே திருமணம் ஆனவர்களாக இருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து வெளியவே தெரியாது, கடைசி வரை வெளியவே தெரியாமே அது போயிடும். ஒரு கட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களே நிப்பாட்டிடுவாங்க, அது வெளியவே தெரியாமே போயிடும். எந்த இடத்துலலாம் மாட்டிக்கும்னா, ஒரு பெண் வந்து திருமணம் ஆகி இருந்து அது அவங்க கூட உறவில் இருக்கிற ஆம்பளை வந்து கல்யாணம் ஆகாதவனாக இருப்பான். இல்லைன்னா ஆண் திருமணம் ஆனவனாகவும் பெண் திருமணம் ஆகாதவர் அல்லது விவாகரத்தானவர், அந்த மாதிரி அவங்க ஆண் துணையோடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கள்ள உறவு அப்படிங்கிறதையே மறந்து ஏதோ சொந்த உறவு மாதிரி அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் ஓன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் மேக்ஸிமம் இந்த சிங்கிளாக இருக்கிறவங்க ஓன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி சிங்கிளாக இருக்கிறவங்க ஓன் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் மேட்டர் வெளியே வந்துடும். ஏன்னா அந்த லிமிட்டை தாண்டி ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா தெரியும் புருஷன் ஆஃபீஸ் போயிருக்கான், எப்படியும் சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுவான்னு தெரியும். அப்போவும் 5 மணி வரை இன்னும் டைம் இருக்குதுன்னு வீட்டிலே உட்காந்து மாட்டிப்பாங்க. இல்லைன்னா பொண்டாட்டி ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவாங்கன்னு தெரியும், இவன் வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டான்.
எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி தின்னுட்டு அந்த பில்லெல்லாம் பேக்கெட்லேயே போட்டு அப்படியே சட்டையை தூக்கி துவைக்க போட்டுருவான், மாட்டிப்பான். அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த சில பேர் தனியாக ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு கூப்பிட்டாலே போகிறதுக்கு பயப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் நோக்கி போகலான்னு இருக்கேன் நான். இப்போ பிரச்சனையாக இருக்குது. நான் வந்து இப்போது ஒருத்த மாட்டிக்கிறான், என் மனைவி வேற ஒருத்தரோட பேசுறத வந்து மாட்டிக்கிறாங்க, கணவர் மாட்டிக்கிறாரு, ஒரு பிரச்சனை நடக்கும், வீட்டுக்குள்ள பிரச்சனை நடக்கும், மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க, குடும்பத்தில் ஒரு கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து நடக்கும், அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இவங்க தனியாக இருப்பார். அது இயல்பாக நடக்கிற எல்லா விஷயங்களும். கொலையை நோக்கி போகிற அளவுக்கு என்ன நடக்குது? அது முட்டாள்தனம். அது முட்டாள்தனம். ஒன்று, அந்த கணவர்கிட்டையோ அந்த மனைவிகிட்டையோ சம்மந்தப்பட்ட பார்ட்னர் பேசி சரி நடந்துச்சு, இதுக்கு மேலே நாம் ஒன்றா இருக்க வேண்டாம், இல்லை இதை கரெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கரெக்ட் பண்ணிவிடு, நம்ம திரும்ப ஒன்றா இதெல்லாம் மறந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி ஏதாவது ஒன்று பேசணும். அதை விட்டுட்டு நான் வெட்டுறேன் குத்துறேன் அப்படின்னு போகிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். ஏன்னா அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கிடையாது. தேவையில்லாத குழப்பம்தான் வருமே தவிர, இப்போ கூட ரீசெண்டாக தஞ்சாவூர் பக்கத்துலேயே பட்டுக்கோட்டையிலேயே இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்து, அதில் பாருங்கள், அது மாட்டினது காரணம் என்னென்னா அந்த பையன் சிங்கிள். நீங்கள் பொதுவாகவே எடுத்து பாருங்கள், 2 பேருமே திருமணமானவர்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியே வந்திருக்காது. 2 பேரில் யாரோ ஒருத்தர் சிங்கிளாக இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் என்ன சொல்கிறேன், கள்ள உறவு நல்ல உறவுன்னெலாம் பார்க்க வேணாம். ஒரு உறவு அவ்வளோதான். இந்த உறவு பிடிக்கலை, அந்த உறவு பிடிச்சிருக்கு அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிடுங்க. இல்லை, அந்த கட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குல்ல. இந்த சொசைட்டி என்ன நடக்குமோ, என்ன நினைக்குமோ, டைவர்ஸ் வாங்கணும், இந்த சொசைட்டி என்ன நினைக்குமோ என்ன செய்யுமோ அப்படின்லாம் யோசிச்சு தான் அந்த உறவுக்குள்ளே போனீங்களா? அதை விட டைவர்ஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் கள்ளக்காதலில் இருந்தவர்னு சொசைட்டிக்கு தெரியறத விட டைவர்ஸ் வாங்கினவர்னு தெரியறத வந்து ஒரு பெரிய அசிங்கம் கிடையாது. கரெக்டா? நான் என் பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது அசிங்கமா? இல்லை என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது அசிங்கமா? அது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உறவு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பு. நான் வந்து அது சிம்பிளாக சொல்கிறது இதுதான். திருமணம் என்பது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக பாருங்கள். ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஒத்து வரலையா பிரிஞ்சிருங்க, பிரிஞ்சு வேறு பார்ட்னர் சேர்த்துக்குங்க. இப்போ நந்தா உங்களை பார்ட்னராக வச்சு சேனல் நடத்துகிறாருன்னு வச்சுப்போம். உங்களை பிடிக்கலன்னா உங்களை கழட்டி விட்டுட்டு அர்ஜுனை சேர்த்துக்க வேண்டியதுதான். அதை விட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை சுபாஷை போட்டு தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்குமா? எப்படி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸில் எப்படி இருக்கிறாங்களோ அதே வந்து இது லைஃப் பார்ட்னர்ஸ். அது பேரே அதான். அப்படி மேக் இட் சிம்பிளாக எடுத்துக்க முடியுமான்றதானே எடுத்துக்க முடியாத. ஒரு 25 வருஷம் நம்ம ஒன்றா வாழ்ந்துருக்குறோம், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துருக்குறோம், உனக்கு நான் பார்த்து செஞ்சுருக்கிறேன், எனக்கு நீ பார்த்து எல்லாத்தையும் செஞ்சுருக்கிற, இப்போ நீ என்கிட்ட இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் பேர் இன்செக்யூர் ஃபீலிங், இன்செக்யூரிட்டி. நம்ம மேற்கத்திய நாடுகளில் வந்து ஒரு வகையில் பார்த்தா அது கரெக்டு. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய டீனேஜர்ஸ் வந்து படிப்பெல்லாம் பாதியிலே விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு காரணமே மேற்கத்திய நாடுகளில் அதுதான் காரணம். மேற்கத்திய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர், அமெரிக்காவில் எடுத்திங்கன்னா ஜிஆர் ரேஷியோ எவ்வளோன்னா 46%. தமிழ்நாடு ஜிஆரை விட கம்மி. எதனால்? பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் அம்மா இருப்பாங்க, அம்மா கூட இருக்கிறது அப்பாவாக இருக்காது, இல்லை அப்பாவாக இருப்பார், அப்பா கூட இருக்கிறது அம்மாவாக இருக்க மாட்டாங்க. ஒரு 70-80% கேசஸில் ஒரு 30% தான் வந்து ஒரே அப்பா அம்மாவாக கடைசி வர இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சொந்த அப்பா சொன்னாலே பிடிக்காது டீனேஜ் பசங்களுக்கு. சொந்த அப்பா இல்லை சொந்த அம்மா சொன்னாலே பிடிக்காது. உண்டா இல்லையா? வீட்டில் டீனேஜ் பசங்க அம்மா அப்பாட்ட எப்படி சண்டை, இல்லை நீங்களே அதே மாதிரி சண்டை போட்டு தானே வந்திருப்பீங்க, இல்லை நானே அது மாதிரி தானே சண்டை போட்டு தானே வந்திருப்பேன். இதில் வீட்டில் இருக்கிறது அப்பாவே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி ஆகும்? இருந்தாலும் வேறு வேலை இல்லை, நான் வீட்டை விட்டு போகிறேன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி போகிறதுனால தான் அங்கே வந்து நிறையா வந்து ட்ராப் அவுட்ஸ் இருக்கிறது, ஸ்கூலில் படிப்புகள் குறையிறது. இங்கே நம்ம வந்து அதை வச்சிருக்கிறதுனால தான் ஓரளவுக்காவது நம்மளால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்க முடியுது. அப்போது ரொம்பலாம் போட்டு யோசிக்க வேணாம். எப்படி இருந்தாலும் வீட்டு சாப்பாடு டெய்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வீட்டில் சாப்பிட்டா தான் ஆரோக்கியம்னு மற்றவங்கெல்லாம் பேசுகிறீங்கல்ல, அப்போ இதுக்கு மட்டும் எதுக்கு? சாப்பாடு விஷயத்தில் மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்றீங்க, இதுக்கு மட்டும் உடம்பு கெட்டு போகாதா?
மனசு கெட்டு போகாதா? சாக்லேட்னா கூட உனக்கு ஹோம் மேடு வேணும், ஆமாம். ஃபுட்டுனா உனக்கு ஹோம் மேடு வேணும், அஃபேர் மட்டும் வெளியே வேணும். சரி, அதுதான் பிரச்சனை. இது வந்து என்னன்னா, சூழலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக்க உள்ளவர். திருத்திக்க மாட்டேன், நான் வந்து இஷ்டத்துக்கு செய்ய தான் செய்வேன்னா அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இஸ் நாட் ராங். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், கள்ளக்காதல் என்பது தவறே கிடையாது. அது ஒரு சாய்ஸ், நீங்களாக சூஸ் பண்ணி எடுக்கிறது. முடிவு எடுக்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து பைக்கில் போனீங்க, கீழே விழுந்துட்டீங்கன்னா அது ஆக்சிடெண்ட்டு. பைக் எடுத்து போய் ஒருத்த மேலே ஏற்றுனீங்கன்னா அதுக்கு பேர் இன்சிடெண்ட்டு. ஸோ இந்த கள்ளக்காதல்ன்றது வந்து தப்புலாம் கிடையாது, அது தப்புலையே வராது. அது வரைக்கும் கட் பண்ணி போட்டு போனேன். கள்ளக்காதல் தப்புல வராது, அது சாய்ஸு. அப்போ நீ தெரிஞ்சே செய்கிறது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் பாட்டில் ஒன்று உண்டு, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் வருந்தியாகணும், தப்பு செய்தவன் திருந்தியாகணும். அவன் வருந்தினா போதும், இவன் திருந்தணும். ஸோ திருந்துங்க மக்களே அப்படின்றதோட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அஃபேர்ன்றதெல்லாம் நான் வேலை பார்த்த இடங்கள்ல எல்லா அலுவலகத்துலையும் நான் பார்த்துருக்கேன், எல்லா அலுவலகத்துலேயும் அஃபேர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு செக்லூடடாக எங்கேயோ ஒன்று நடக்குது, அங்கே ஒன்று நடக்குது, இங்கே ஒன்று நடக்குதுலாம் இல்லை. நான் இதுவரை பணிபுரிந்த எல்லா அலுவலகங்கள்லேயும், எல்லா கிளை அலுவலகங்கள்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு அஃபேராவது நான் பார்த்துருக்கேன். ஸோ அஃபேர்ன்றது காமனான ஒரு விஷயந்தான், ஆனால் அதை செய்யாதீங்க அப்படின்றது தான் வாழ்க்கைக்கு நல்லது. ஆராயத்திற்கு வந்து பல்லவத்தில் வந்துக்கிறோம். நன்றி.